சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஏர் மட்டும் இருக்கும், ப்ளஸ் இல்லை சில இடத்துல ஃபேட் மட்டும் இருக்கும். ஃபேட் கரெக்டாக ஃபிட் ஆயிடும். இவங்க என்ன பண்ணுவாங்க, இது தவிர எக்ஸசைஸ் வேறு பண்ணுவாங்க. ஜிம் ஒர்க் அது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினர் இருக்காது. இவங்களா ஓன் எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது இந்த பிரச்சனை வரும். ஓன் என்ன பண்ணுவாங்க, டோட்டலாக வந்து ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது வயிற்றுக்கு விட்டுடுவாங்க. ஃபுல்லாக ஒர்க் அவுட் வந்து குனிஞ்சு நிமிந்து பண்ணுறக்கூடியதை விட்டுடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அதை விட்டுடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, மெயிலில் சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டினா குட்டி குட்டி அவங்க அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகள்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டைட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா வயிறு விட்டுருப்பாங்க. அந்த காலத்தில் அம்மி அரைச்சாங்க பார்த்தீங்களா, அம்மி அரைக்கும் போது ஃபுல் பாடியும் ஒரு லேடிஸ் எடுத்திங்கன்னா இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் களத்து மேட்டில் உட்காந்து மம்பட்டி வெட்டுவாங்க, குனிஞ்சு வெட்டுவாங்க, கடப்பாறையில் குத்திருப்பாங்க. அவ்வளோ ஒர்க் அவுட் இருக்கும். அப்போ தான் ஈவனாக இருந்துச்சு அப்போல்லாம். இப்போ ஒன்று கிடையாது, எல்லாம் மிக்ஸி ட்ராக்ல இருக்குன்னா நிற்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் இருக்கும். உட்கார ஸ்டைல் அவங்க உட்காந்து சிஸ்டம் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக கழுத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருப்பாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஃபேட் இருக்கும், ஏர் பாடி இருக்கும். ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பாட்டு அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் தொங்குது அப்படின்னாக்கா யாரும் சேர்ந்துருக்காங்க, அதுதான் ஊழல் செய்யுதுன்னு சொல்லுவாங்க.